நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த ஆள் என்ன சொன்னார்னு சொல்லவே இல்லை. அவன் இந்த ஊர்ல இருக்கிற திருட்டு கும்பல் கிட்ட போய் மாட்டிக்கிட்டானா, அதான் என்கிட்ட சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு பையன் கூட தான் இவன் ஓடிட்டான்னு அந்த என்கிட்ட சொன்னாரு. முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம திரும்ப போலாம். வினு இல்லாம பாலா திரும்ப வருவான்னு எனக்கு சுத்தமா தோணல. நாம பேசி பார்க்கலாம். இங்க சும்மா நின்னு பிரயோஜனம் இல்லையே. அவன் இங்க எங்கேயோ தான் இருக்கான். அதை தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து சும்மா போறது என் மனசு ஒத்து வர மாட்டேங்குது. வினுவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கே தங்குறத பிராக்டிக்கலா சொல்லுங்க. அதுவும் பாலாக்கா கூட. அவங்க வீட்டுல குழந்தையும் அம்மாவும் மட்டும் தானே இருக்காங்க. ராத்திரி ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ள திரும்பி போகணும்ல. கண்டிப்பா பாலாவை திரும்ப கொண்டு போய் சேர்த்துடணும். வினுவையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல பாலா கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும். அவ திரும்ப போகாம வினுவை தேடி போக முடியாது. பாலா, இங்க நின்னு பிரயோஜனமே இல்ல. நீ வந்து வண்டியில ஏறு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். எனக்கு என் புள்ள வேணும். அவன் இல்லாம நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். யாரும் அதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. யாரும் இல்லைனாலும் நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிருவேன். என் புள்ள வேணும். அவன் இந்த லொகேஷன்ல எங்கேதான் இருக்கான். அவன் இல்லாம என்னால திரும்பி போக முடியாது. அவனை கூட்டிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். எங்க போயிட்டான்? வினு, டே வினு, டே வினு. ஹலோ ஹலோ, நீங்க அங்க போயிட்டீங்களா? வினுக்கு ஏதும் பிரச்சனை இல்லையே? ஹலோ ஹலோ பாலா, ஹலோ பாலா, என்ன ஆச்சு? வினுக்கு ஏதாவது? போனை கொடுங்கக்கா. பிரீத்தி அக்கா, நான் சித்தாரா. அங்க என்னதான் நடக்குது? பாலா ஏன் எதுவும் பேச மாட்டா? நாங்க இங்க வர்றதுக்குள்ள வினு மறுபடியும் காணாம போயிட்டான். அவன் எங்க போனா? தெரியலக்கா. பாலாக்கா மொத்தமா உடைஞ்சு போயிட்டாங்க. நீ கொஞ்சம் கவனமா இரு. பாலா டிப்ரெஷன்ல இருக்கான்னு தெரியும்ல. சிவா கூட இருக்காரா? இருக்காரு. இத குடுக்குறேன்.
பிரீத்தி அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ ஹலோ சிவா, இப்போ பாலாவை அங்க நிக்க வச்சா சரியா இருக்காது. முதல்ல சீக்கிரம் அங்க இருந்து கிளம்புங்க. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா பாலா தான் வேணும் இல்லாம திரும்ப வர மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கா. அவ அங்க இருக்கிறதால என்ன பிரயோஜனம்? நான் கோபி மாமாக்கு கால் பண்றேன், மத்தத போலீஸ் பாத்துப்பாங்க. எது எப்படியோ அவன் அங்கதான் எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இங்க இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போய் நான் வேணா தேடி பார்க்கறேன். ஆனா பாலா கூட இருந்தா எதுவுமே நடக்காது. நீங்க போனை பாலா கிட்ட கொடுங்க, நான் பேசி பார்க்கறேன். பாலா, பிரீத்தி உங்ககிட்ட அதை சொல்லணுமா? அது கொஞ்சம் பொறுமையா காது கொடுத்து கேளு. இந்தா. பிரீத்தி, பாலா, வினு இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்பவே கோபி மாமாக்கு கால் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல விசாரிக்க சொல்றேன். நாளைக்கு மதியானத்துக்குள்ள வினுவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். தமிழ்நாடு முழுக்க போலீஸ் தேடினதா தானே சொன்னாங்க. ஆனா கண்டுபிடிச்சாங்களா? இப்ப நீதான் அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டல. இன்னும் தீவிரமா சர்ச் பண்ணா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். அவங்க முதல்ல கண்டுபிடிக்கட்டும். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இப்ப நீ அங்க இருக்கிறதால என்ன நடக்கும்? ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல நீ எங்கன்னு போய் அவனை தேடுவ சொல்லு. பாலா, கொஞ்சம் நீ அகிலாவை பத்தி யோசிச்சு பாரு. முதல்ல அங்க இருந்து கிளம்பு. இப்ப நீ எதுவும் சொல்லாம முதல்ல அங்க இருந்து கிளம்பு. நான் இப்ப உனக்கு கட் பண்ணிட்டு கால் பண்ணுவேன். வீட்டுக்கு திரும்பி போலாம் தான் பிரீத்தி சொன்னாங்க. நானும் அதை தான் சொல்றேன். அப்ப என் புள்ள வேணும். பாலா, நீயும் சித்தாரா மட்டும் திரும்பி போங்க. நான் இங்கே இருக்கேன். நம்ம வேணும் எங்க இருந்தாலும் சரி, நான் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு தான் வருவேன். சிவபிரசாத் சொன்ன மாதிரியே செய்யலாம்க்கா. நாம இங்க இருந்தாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டுல இருக்கவங்க தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்க. பாலா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னை இங்க கூட வச்சுக்கிட்டு என்னால வினுவை தேடி அலைய முடியாது பாலா. அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ திரும்ப போ. என்ன தயவு செஞ்சு நம்பு. நாளைக்கு ராத்திரிக்கு நான் கண்டிப்பா திரும்ப வந்துடுவேன். வினுவை கண்டிப்பா என் கூட வருவான். 2 நாளா என் புருஷனை பத்தி எந்த தகவலும் இல்ல. அடுத்த நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு போனாரு. என் மனசு ரொம்ப பதட்டமா இருக்குமா. நீங்க கொஞ்சம் வந்துட்டு போறீங்களா? வைக்காதீங்கம்மா. அப்பா கிட்ட சொல்லி அவரை தேடி பார்க்க சொல்லுங்க. இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? சீக்கிரமா வந்துருங்கம்மா, எனக்கு நிம்மதியா இருக்கும். சுமேஷ் திடீர்னு எங்கேயோ போயிருக்கானா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. வினு காணாம போனதுக்கு பின்னாடி எனக்கு என்னமோ இவன் தான் இருப்பான்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவனை கடத்திட்டு போய் சுமேஷ்க்கு என்ன கிடைக்க போகுது? அடியே, பாலா மன ரீதியா பாதிக்கப்படுவாள்ல. அவளோட கவனம் முழுக்க தான் பிள்ளைய கண்டுபிடிக்கிறதுல மட்டும் தானே இருக்கும். அப்ப இந்த கேஸோட விஷயம் மறந்து போயிடும். கண்டிப்பா அதான் அவனோட ஐடியாவா இருக்கும். சதீஷ் மாமா, திருச்சியில அவர் ஃப்ரெண்டு யாரையோ பார்த்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. கொஞ்சம் தேடி பாக்குறீங்களா? ஆமா, நீ என்கிட்ட முதல்ல என்ன சொன்ன? அவ எங்கேயோ கோயம்புத்தூர்ல ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க போயிருக்கான்னு சொன்ன. அதுக்கும் தான் போகணும்னு சொன்னாரு. இங்க பாரு, கோயம்புத்தூர் போனானா இல்ல திருச்சி போனானான்னு முதல்ல தெளிவா அதை சொல்லு. திருச்சிக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, அப்படிலாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளோ உயரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் 2 கை 2 காலை வச்சு லேண்ட் ஆயிடுவான். கால் கூட பண்ணி பார்த்துட்டேன், ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. ஆகா, அப்ப அவன் உன்னையும் குழந்தையும் தவிக்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு எஸ்கேப்பு. பணம், நகை இப்படி ஏதாவது சுமேஷ் லாஸ் பண்ணிட்டானா என்ன? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அவன் நிச்சயம் திரும்பி வர மாட்டான். அது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என் புருஷன் பேக்ல தான் இருந்துச்சு மாமா.
அவர் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு சேட்டுக்கிட்ட காட்டி காசு விஷயமா பேசலான்னு போனாரு. அப்படி உண்மைலாம் ஒண்ணு வெளியில வரட்டுங்க. இவ்வளவு நாள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பேங்க்ல தானே இருந்துச்சு. திடீர்னு எப்படி அது சுமேஷோட பேக்குக்கு வந்துச்சு? இனி சந்தேகப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு என்னமோ அவன் இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு தான் தோணுது. நீ வேணா பாரு, இனி தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அவன் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். பார்த்து மெதுவா. ஐயோ சரிங்க சார், போயிட்டு ரொம்ப நன்றி சேது. ஐயோ நீ வா. என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? வேண்டாம், தலையை அசைக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு? சொல்றேன், கையை பிடி. முதல்ல உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் சொல்றா. பஸ் கம்பியில தலையில இடிச்சுக்கிட்டேன். முன்னாடி பின்னாடி எப்படி ஒரே டைம்ல இடிச்சுது? ஃபர்ஸ்ட் முன்னாடி கம்பியில இடிச்சுக்கிட்டேன், அதே வேகத்துல பின்னாடி கம்பியில இடிச்சுக்கிட்டேன். ஐயோ, நீங்க ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்ல? அதுல என்னோட மொபைலும் தொலைஞ்சு போச்சு. மொபைல் மட்டும் இல்ல, பர்ஸும் தொலைஞ்சிருச்சு. 2 நாளா சுயநினைவே இல்லாம ஹாஸ்பிட்டல்லே படுத்து கிடந்தேன். ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சு பார்த்ததும் அவங்க கிட்ட சண்டை போட்டு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வெளியில வந்தேன். நல்ல வேலை, வேற எதுவும் ஆகலல்ல? செத்து போயிருப்பேன் நானு. என்ன இருந்தாலும் உனக்கு இப்படி ஆயிருக்க கூடாதுடா. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என் கையில மாட்டுவான். அவனா? ஆமா, நீ இப்ப யார பத்தி பேசுற? அது வந்து பஸ்ஸோட கண்டக்டரும் டிரைவரும் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். கொஞ்சம் புடி. உன்னோட புண்ணியத்தால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன். நான் குழந்தைய பார்த்துட்டு வரேன். எங்க இருக்கா? உள்ளதான் இருக்கான். ஐயோ, வலிக்குது. என்னங்க, இவர் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி எனக்கு தோணல. எப்படியோ அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு. நான் செய்ய வேண்டியதை அந்த கடவுள் எவனையோ வச்சு சிறப்பா செஞ்சிருக்காரு. நடக்க வேண்டியது எங்க இருந்தாலும் நடந்தே தீரும். இருந்தாலும் இப்படி வாங்கி கட்டிக்கிறதுக்காக திருச்சி வரைக்கும் போய் வாங்கி கட்டிட்டு வந்திருக்கான் பாரு. பாலாக்கா, வீடு வந்துருச்சுக்கா. வாங்கக்கா. பாட்டி, என் தம்பி வினு வந்துட்டான்னு நினைக்கிறேன். மா, தம்பி வினு எங்கம்மா? எங்கம்மா? வினு, அம்மா அவன் எங்கம்மா? அம்மா, வினு எங்க?
பாலாக்கா குழந்தைய சேர்த்து அழ வைக்காதீங்க. வினுவை நீ பார்க்கலையாம்மா? அவன் உங்களோட வரலையாம்மா? இப்ப அம்மாவை எதுவும் கேட்காதம்மா. வினு கண்டிப்பா சிவபிரசாத் அங்கிள் கூட வருவான். நீ அம்மாவை கூட்டிட்டு உள்ள போ. அக்கா, சிவபிரசாத் கண்டிப்பா வினுவை கூட்டிட்டு வருவாரு. தைரியமா இருங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. நீங்க கவலைப்படாதீங்க, அவன் வந்துருவா. நீங்க கூட்டிட்டு வரதான் போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் அவன் அங்க இருந்து ஓடி போயிட்டானா அதுக்கு அர்த்தம் அவனுக்கு இந்த வீட்டுக்கு இனிமே வரத்துக்கு விருப்பம் இல்லைன்னு தானே? அப்படி ஒருத்தனுக்காக நீ ஏண்டி சும்மா அழுதுகிட்டே இருக்க? திரும்பி வர மாதிரி இருந்தானா அவன் உன் கூட வந்திருப்பான். நீ அப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கல நினைச்சி மனசை தேத்திக்க. நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? பின்ன எப்படி சொல்லணும்? ஓ, இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த பாழா போன பையன் எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல. கடவுளே, அவன் வராமையே இருந்துட்டா நல்லா இருக்கும். நானாவது நிம்மதியா படுத்து தூங்குவேன். ஏ வினு, என்னடா என்னடா ஆச்சு? அழாம என்னாச்சுன்னு சொல்றா. எனக்கு பார்க்கணும். யாரை பார்க்கணும்? எனக்கு என் அம்மாவை பார்க்கணும். அழுவுறதை நிறுத்திட்டு பேசாம தூங்கடா படுத்து. போலீஸ் யாராவது வந்தாங்கன்னா நம்ம 2 பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் இப்ப வீட்டுக்கு போகணும். என்னோட அம்மாவை நான் பார்க்கணும். ஓ, நாசமா போக. நீ வீட்டுக்கு போனவங்க அம்மா அடிச்சே கொன்றுவாங்க. அடிச்சு கொன்னாலும் பரவாயில்ல, நான் போயே ஆகணும். நான் இனிமேல்லாம் இங்க இருக்க மாட்டேன். என்னோட அம்மா கிட்டே கொண்டு போய் விட்டுடு. நீ இந்த ராத்திரி நேரத்துல எங்கேயும் போக முடியாது. நீ படுத்து தூங்குடா. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறமா போலாமா வேணாமன்றதை யோசிக்கலாம். நான் இப்பவே போயாகணும். அப்பனா நீ போ. நீ கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துரு. அதுதானே நான் இவ்வளவு நேரமா உன்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ உன் வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. அம்மா குச்சியை வச்சுட்டு உன்னை அடிக்க நிற்கிறாங்கன்னு யோசிச்சு பாரு. ஆள் இல்லாத வீட்டில் பூட்டி வச்சு அந்த பொண்ணை கொல்ல நீ ட்ரை பண்ணல, அதுக்காகவே போலீஸ் உன்னை பார்த்த உடனே தூக்கிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் நீ யோசிச்சு பாரு, அப்புறம் கவலைப்படவே மாட்டேன். படுத்து தூங்குடா. நீ நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சனா உனக்கு இந்த நினைப்பே வராது. படுத்து தூங்கு.
இனிமே நீ அழுத அப்புறம் மெயின் ரோட்ல போய் உன்னை விட்டுட்டு வந்துடுவேன். பிச்சை எடுக்கிறவனோ போலீஸ்காரனோ இல்லை உன்னை தூக்கிட்டு போயிடுவானுங்க. அப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பாருமா, நம்ம படுத்து தூங்கலாமா? என்னம்மா வினோட சத்த மாதிரி இல்ல? வினோ, கண்ணாமூச்சி காட்டாம வெளியில வாடா. டேய் வினோ, அம்மா அடிக்க மாட்டேன்டா, திட்டவும் மாட்டேன். மறைஞ்சு நிக்காம வெளியில வா. அவனா வரமாட்டான், நானே போய் கூட்டிட்டு வரேன். அம்மா விடுடி. என்னம்மா இது? நீங்க தூங்குங்க, அவன் வரல. அவன் வரட்டும், அப்பதான் நான் படுத்து தூங்குவேன். அவன் வருவான், என் புள்ள வந்துருவான். அவன் வரட்டும், அவன் வந்தாதான் நான் தூங்குவேன். அவன் வருவான். அவன் வந்துருவான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.